எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எங்க சித்திக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் மறக்கவே இல்லை. கழட்டுமா, நகையை கழட்டு, வாட்சி மோதிரம் எல்லாத்தையும் கழட்டு. அயலி, உன்னை யாராவது கிட்னாப் பண்ணிட்டா நீ என்ன பண்ணுவ? ஒருவேளை அம்மா பக்கத்துல இல்ல, என்ன பண்ணுவ? எப்பவுமே தப்பு நடந்தா போலீஸ் வரும் இல்ல வேற யாராவது வருவாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. நாமளே தைரியமா தப்பை எதிர்த்து கேட்கணும். நமக்குன்னு மட்டும் இல்ல, தப்பு எங்க நடந்தாலும் அதை தட்டி கேட்க யாரையும் எதிர்பார்க்க கூடாது. கண்ணு முன்னாடி தப்பு நடக்கிறத பார்த்தா அதை நாம தான் போய் தட்டி கேட்கணும். ஏங்க, என்னங்க நீங்க கையில இருக்கிற பணத்தை கொடுத்துருங்க. அவன் கத்தியை வச்சு ஏதாவது பண்ணிட போறாங்க. ஏங்க, குழந்தை எல்லாம் வச்சிருக்கோம், அவங்க கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ண வேண்டாங்க. என்ன பேசுறீங்க? வேண்டாங்க, கொடுத்துருங்க. இந்த பணத்தை வச்சுதான் இந்த மாசம் வீட்டு வாடகை தரணும். அதை கொடுக்கலன்னா பொட்டி படுக்கையில எடுத்து வீசி வீட்டு ஓனர் வெளியே துரத்திடுவாங்க. வண்டியை நிறுத்தாம ஓட்டு இல்ல சொருகிடுவேன். யோசிக்கிறேன், கழட்டுமா, கழட்டு. கையிலே நகையை கொடுத்துருமா, கழட்டி கொடு. ஏய், கழட்டு. ஏய் சின்ன பாப்பா, நான் பாக்குறேன், காதுல போட்டுருக்க கம்மலை கழட்டு. கழட்ட சொன்னா முறைக்கிற. ரித்திகா, என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சுன்னு கேக்குறீங்களா? எல்லாம் இவளாலதான். ஐயோ, சும்மா இருந்திருந்தானா இதெல்லாம் நடந்திருக்குமா? ஐயோ, ரத்தத்தை பாருங்க. ஐயோ, டிரைவர், ரத்த வழியே நிறுத்துங்க. ஐயோ, ஏப்பா, நிறுத்துங்க. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறோம். அம்மா, ஐலி கொஞ்சம் பாத்துக்கோங்க. ரித்திகா கேனாச்சுன்னு பாக்குறேன். ரித்திகா, ஐயோ, ரித்திகா, ஐலி கொஞ்சம் பாத்துக்கோங்க. சீக்கிரம் வா. ஆட்டோ, நிறுத்துங்க. ஆட்டோ, ஆட்டோ. இதே வேலையா போகுது. நானும் வரேன் ஆஸ்பத்திரிக்கு. இல்ல வேண்டாமா, நீங்க ஐலி கூட்டிட்டு அப்புறம் வாங்க. ஆஸ்பத்திரி கூட்டி போய் என்ன பாக்குறேன். அயலி, அயலி, இங்க வா. வா, வாடி. அங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏய் அயலி, ஐயோ, அயலி விடு. வா இங்க, வாடி. பாட்டி, விடுங்க பாட்டி. வாடி. வாடி. ஏய், என்ன விடுங்க பாட்டி. ஏய் ஏய், எங்கடி போற? ஐயோ, வாடி. அத்தனை ஆம்பளைங்க இருக்காங்க, பாத்துக்க மாட்டாங்களா? நீ பாட்டுக்கு கோவப்பட்டுட்டு இருக்க. உன் தங்கச்சி கழுத்துல கத்தி பட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அவளை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. அது தெரியாம நீங்க சண்டை போட்டுட்டு இருக்க. ஐயோ, ரித்திகாவை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. என்னாச்சு? உண்மையிலே உனக்கு ரொம்ப தைரியம் தான். நாங்களே பயந்துகிட்டு இருக்கும் போது சின்ன பொண்ணு நீ அந்த திருடனை தைரியமா புடிச்சு தள்ளி விட்டு நல்ல மாட்ட விட்டியே. உன் அப்பா அம்மா உன்னை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்கம்மா. அந்த கடவுளோட ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்குமே இருக்குமா? கடவுளே, நீதான் காப்பாத்திருக்க. இது ஏதோ சின்ன காயத்தோட தப்பிச்சோம். இதுவே காயம் ஆழமா பட்டிருந்தா உயிருக்கே ஆபத்தாயிருக்குமே. அதான் பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாருல. அதுக்கப்புறமும் ஏன் மனசை போட்டு குழப்பிக்கிற? கொஞ்சம் ஆழமா அமைதியா இரு. ரித்திகாவை நீ பாத்துக்க, நான் போய் மருந்து மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். ஏமா, இங்க குழந்தைங்க வார்டு. உள்ள 3வது வார்டுக்கு போங்க. தேவராஜ், ரித்திகா எப்படிடா இருக்கா? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே? ஆமாமா, பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்லமா. சின்ன காயம்தான், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஊசி போட்டிருக்காங்க, தூங்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அப்படியா? அப்பா, ரித்திகாக்கு ரொம்ப வலிச்சிருக்கோம்ல, எல்லாம் என்னாலதான். ஏய் செல்லோ, என்னடா உளர்ற? உன்னாலலாம் எதுவும் ஆகல. நீ எதுக்கு இப்ப கண் கலங்குற? உண்மையை சொல்லணும்னா, ஒரு திருட்டு கும்பல் கிட்ட இருந்து நீ எல்லாரையும் காப்பாத்தி இருக்க. அது நல்ல விஷயம் தானே? அழக்கூடாது. என்னடா, ஏன் அழற?
அதான் அப்பா சொல்றேன்ல, ரித்திகாக்கு ஒண்ணும் இல்ல, குணமாயிட்டான்னு. டாக்டர் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டாங்கல்ல. நீ வேணா பாரு, நாளையில இருந்து ரித்திகா வழக்கம் போல நம்ம வீட்டுல இருப்பா, சரியா? எங்கடி வந்த? மீதி இருக்கிற உயிரையும் எடுத்துட்டு போலான்னு வந்தியா? ஹே ஜமுனா, என்ன பேசுற நீ? ஒரு குழந்தைகிட்ட என்ன பேசணும்னு உனக்கு தெரியாதா? அவ என்ன வேணும்னா பண்ணா? இவ வேணும்னு பண்ணாலோ இல்ல வேணான்னு பண்ணாலோ, ஆனா இது எல்லாமே இவ கோவத்தால தானே நடந்துச்சு. ஏன் குழந்தையோட உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னங்க பண்ணிருக்கிறது? அவ அம்மா மாதிரியே இருக்கா. அவ கோவத்தால நம்ம குடும்ப நிம்மதியே போச்சுல்ல, அது உங்களுக்கு தெரியும். இப்ப இவளோட கோவத்தால என் பொண்ணோட உயிர் போக தெரிஞ்சது. வேணா சாமி, ஐயோ இவ எனக்கு வேண்டாம், இவ எனக்கு வேண்டாம். என்ன ஆனாலும் சரி, இவ எனக்கு வேண்டவே வேண்டாம். ஏய் ஜமுனா, என்னடி பேசுற? இவ குழந்தடி. ஓ, இப்ப நீங்க இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க அதானே? நான் சப்போர்ட் பண்ணி பேசல, உண்மைய பேசிட்டு இருக்கேன். நானும் ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? வீட்டுல இருக்கிற எல்லா வேலையையும் பாவம் இந்த குழந்தைய இழுத்து போட்டு செய்ய சொல்லிட்டு இருக்க. சரி, ஏதோ உதவியா இருக்கும்னு செய்ய சொல்றேன்னு பார்த்தா ஒவ்வொருத்தரோட வேலையையும் நம்ம வீட்டு வேலைக்காரி மாதிரி செஞ்சுட்டு இருக்கா. இல்ல தெரியாம தான் கேக்குறேன், இவ என்ன நம்ம வீட்டு வேலைக்காரியா? இதுக்கு மேல இவகிட்ட தப்பா ஏதாவது பேசுன பேசுனா என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. ஹே ஜமுனா, என்ன நீ பேசுற? நீங்க சும்மா இருக்கீங்களா? இவ அம்மா பண்ணிட்டு போன காரியத்துக்கு இவளை இன்னும் வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். எப்ப நீங்க இந்த அளவுக்கு பேசிட்டீங்களோ, இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேங்க. ஒண்ணு அந்த வீட்டுல இவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. இதான் உன் முடிவுனா நீ தாராளமா இந்த நிமிஷமே கிளம்பி போயிட்டே இருக்கலாம். இவளுக்காக என்ன தூக்கி எறியறீங்க? சரிங்க, போறேங்க. நான் இப்பவே என் குழந்தைய தூக்கிக்கிட்டு நான் தனியா போறேங்க. இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கும் எனக்கும் இடையில எதுவுமே கிடையாதுங்க. அவ்வளவுதான், பாத்துக்கலாம். சித்தி வேண்டாம் ப்ளீஸ். சித்தி வேண்டாம் சித்தி, ப்ளீஸ் சித்தி வேண்டாம். நீங்க போக கூடாது சித்தி, ப்ளீஸ் சித்தி. என்னால உங்களுக்கும் அப்பாக்கும் இடையில சண்டை வேண்டாம் சித்தி, ப்ளீஸ் சித்தி. விடு கைய. என்ன நடிக்கிறியா நீ? உன்கிட்ட என்ன பேச? சித்தி, நீங்களும் ரித்திகாவும் இல்லாம என்னால இருக்கவே முடியாது, ப்ளீஸ் சித்தி. ஏற்கனவே எங்க அம்மா என்ன விட்டுட்டு போயிட்டாங்க, இப்ப நீங்களும் என்ன விட்டுட்டு போயிடாதீங்க சித்தி, ப்ளீஸ் சித்தி, ப்ளீஸ் சித்தி. சரி இருக்க போதுமா? ஆனா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணும். உன்னால இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் என் பேச்ச மீற மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. ஜமுனா, குழந்தைகிட்ட பேசுற பேச்சா இது? உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? எல்லாத்துக்கும் மேல உன் சொந்த அக்கா பொண்ணுடி இவ. டேய், அங்க என்ன பார்வை? சத்தியம் பண்றியா இல்ல நான் ரித்திகாவை தூக்கிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பட்டுமா? என்னால இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது சித்தி. எக்காரணத்துக்கு கொண்டும் உங்க பேச்ச மீற மாட்டேன்னு சத்தியம் பண்றேன் சித்தி. அன்னைக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் அதை கெடுத்துறாதீங்க. ஏய்,
இவ்வளவு நல்லவளா இருக்க கூடாதுடி. இந்த உலகம் உன்னை இருக்கிற இடம் தெரியாம அழிச்சு போட்டுடும். பாட்டி, யார் என்ன சொன்னாலும் ரித்திகா என் தங்கச்சி இல்லைன்னு ஆயிடுமா என்ன? அவ ஏன் அப்பா ரத்தம். அவளுக்கு ஒரு நல்லது நடக்கிறத நானே கெடுத்தனா அப்புறம் நான் எங்க அம்மாக்கு மகளா இருக்கேன், தகுதியே இல்லாதவளா ஆயிடுவேன். அவளுக்கு மட்டும் நல்லது நடந்தா போதுமா? உனக்கு நடக்க வேண்டாமா? எனக்கு ஏன் சந்தோஷத்தை விட இந்த குடும்பத்தோட சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியமாமா. நில்லுங்க. என்னம்மா, வேண்டுதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சுமா. இன்னைக்கு கூட்டம் வேற ரொம்ப அதிகமா இருந்துச்சு. எங்க கோவில்லையா இல்ல ஹோட்டல்லையா? ஏண்டி இப்படி பச்சையா போய் சொல்லிட்டு அலையறீங்க? ஏண்டா டேய், நீ கூட இவ்வளவு உன் பொண்ணா நினைக்கல? ஏன் ஜமுனா, அர்ச்சனாவை நீ அக்காவா பார்க்க மாட்டேன்னு தெரியும், அயலையும் மகளா பார்க்க மாட்டேன்னு தெரியும். ஆனா அவளை ஒரு மனுஷியா கூட பார்க்க தோணலல்ல? உங்கள ஒருத்தருக்கு கூட உறுத்தலையா? மூத்தவ ஒருத்தி கல்யாண வயசுல இருக்காளே, அவளை விட்டுட்டு சின்னவளுக்கு கல்யாணம் பண்றமேன்னு ஒருத்தருக்கும் மனசாட்சி கேள்வி கேட்கலையா? அது எப்படி உறுத்தும் சம்பத்? உறுத்தி இருந்தா எங்கிட்ட கோயிலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு போயிருப்பாங்களா? ஆமா, போய் சொன்னோம். இப்ப என்ன அதுக்கு? சும்மா மூத்தவருக்கான்னா அவளை பத்தி என்ன சொல்றீங்க? அர்ச்சனா யாரு, அவ வரலாறு என்னன்னு தெரிஞ்சா நம்ம வீட்ல யாராவது சம்பந்தம் பேச வருவாங்களா? கொலகாரி மகளை எவன் கல்யாணம் பண்ணிக்க வருவான்? இவளுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் என் மகளை நான் சும்மா வீட்ல வச்சிட்டு இருக்க முடியுமா? அர்ச்சனா செஞ்சதுக்கு இவ்வளவு ஏண்டி குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க? அவளை சொல்லாம வேற யாரம்மா சொல்லுவாங்க? அப்பன் பேர் இன்ஷியல் ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி அவ ஆத்தாக்காரி செஞ்ச துரோகம் இவளோட ஒட்டிட்டு தானே இருக்கு. இந்த லட்சணத்துல இவளுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் ரித்திகா காத்துட்டு இருக்கணும். ஓஹோ, அப்ப எல்லாரும் பேசி வச்சு பிளான் பண்ணி தான் போயிருக்கீங்க. ஆமா, பேசி வச்சுட்டு தான் போனோம். இப்ப என்னங்கறீங்க? தப்பு பண்ற ஜமுனா, இவ்வளவு ஓம் பொண்ணுதான், அதை நீ மறந்துடாத. யாருக்கு யார் மக? எனக்கு ரித்திகா, அம்மு, இவங்க 2 பேரும் தான் ஏன் பிள்ளைங்க. ஏன் ஜமுனா இப்படியெல்லாம் பேசுற? நீ உன் அக்காவை யோசிக்க வேண்டாம், ஆனா இவ உன் புருஷனோட ரத்தம்னு யோசிக்கலாம்ல? அந்த அக்கா காரி மட்டும் இல்லாம இருந்திருந்தா இவர் ஏன் எனக்கு புருஷனா உட்கார்ந்துட்டு இருக்காரு? நான் என்னமோ கட்டினா இவரதான் கட்டுவேன்னு அடம் புடிச்சு கட்டின மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என் வாழ்க்கையை கெடுத்ததே நீயும் அந்த அர்ச்சனாவும் தான். அப்படிப்பட்ட உன் மருமகளை நான் என் மகளா நினைச்சு பார்க்கணுமா? இங்க பாரு, வந்தியா, காஃபி குடிச்சியா, உன் மருமகளுக்கு இந்த பொறி உருண்டை குடுத்தியான்னு போயிட்டே இருக்கணும். என்கிட்ட இந்த புத்திமதி சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, அசிங்கப்பட்டுருவேன். ஆமா, யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது. நீ சொல்றபடிதான் எல்லாரும் நடக்கணும், அப்படித்தானே? ஆமா, அப்படிதான். இப்ப முடிவா என்ன தாண்டி சொல்ற? ரித்திகாக்கு நல்ல இடம் வந்திருக்கு. ரொம்ப பெரிய இடத்துக்கு அவ மருமகளா ஆக போறா. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீங்க யாருமே இதுல தலையிடக்கூடாது. வேற எதுவும் வேணாங்க எனக்கு. ஓ, அப்ப நான் ஏன் முடிவை சொல்றேன், நீ கேட்டுக்க. உனக்கு எப்படி ஓம் பிள்ளைங்க முக்கியமோ அந்த மாதிரி எனக்கு ஏன் மூத்த பேத்தி தான் முக்கியம். இவளுக்கு கல்யாணம் நடக்காம உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காது, நடக்கவும் நான் விட மாட்டேன். இவ இருக்கும்போது இவ தங்கச்சிக்கு எப்படி நீங்க கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு உன் மகளை வந்து பொண்ணு பார்த்துட்டு போனாங்கல்ல, அவங்க வீட்டுக்கே போய் நான் கேட்கறேனா இல்லையான்னு பாரு. பாட்டி, நீ என்ன பேசிட்டு இருக்க? ஏதோ விரோதிங்க கிட்ட சண்டை போடுற மாதிரி நீ இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க. ரித்திகாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? ஓய முடி, நீதான் தொங்கச்சின்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்க.
நீ தான் அவங்கள குடும்பமா நினைக்கிற. அவங்க யாராவது உன்னை அப்படி நினைக்கிறாங்களா? ஏன் உங்க அப்பனே கூட நம்ம கிட்ட பொய் சொல்லிட்டு தானே போயிட்டு வந்திருக்கா. மா, இப்ப உனக்கு என்ன? உன் பேத்தி இருக்கும்போது ரித்திகாவுக்கு கல்யாணம் நடக்க கூடாது, அவ்வளவுதானே? முதல்ல இவளுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ரித்திகாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், போதுமா? எங்களுக்கும் இவ தொல்லைய ஒளிச்சு கட்டின மாதிரி இருக்கும். செல்லம்மா, நீ சொன்னதும் சரிதாம்மா. முதல்ல இவளுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம். நம்ம புரோக்கரை வர சொல்லிடுமா, இன்னைக்கே பேசிடலாம். போலாம். எனக்கு என்னமோ இதெல்லாம் அயலியோட பிளான் மாதிரி தெரியுது. எனக்கும் அப்படிதான் தோணுது. எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க போதுங்கிற பொறாமையில கூட செஞ்சாலும் செய்வா. கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவகிட்ட எதுக்கும் கொஞ்சம் உஷாராவே இருதி. அவளை என்ன பண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. நான் பாத்துக்கிறேன், நீ வா. என்ன பாட்டி, என்னென்னமோ நடக்குது. என்ன நடக்குது? நல்லது தானே நடக்குது. வாழ்க்கையிலேயே முதல் முறையா உன் சித்தியும் அத்தையும் உனக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது அப்படியே நல்லதா நடக்கட்டும். கடவுளே, இனிமேலாவது என் பேத்தி அவ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கட்டும். இவளை கல்யாணம் பண்ணிட்டு போறவனாவது இவளை நிம்மதியா வச்சுக்கணும். அயலி, ஒரு தடவை ஒரு வேலையை சொன்னா அதை செய்யணும். அதை திரும்ப திரும்ப என்ன சொல்ல வைக்க கூடாது. காலையில இருந்து நீங்க சொன்ன வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டு தான் சித்தி இருக்கேன். என்னென்ன செஞ்ச? காலையில காஃபி போடுறதுல ஆரம்பிச்சு சமையல் வேலை எல்லாமே செஞ்சுட்டேன். அப்போ துணி துவைக்கிறதெல்லாம் உன் வேலை இல்லையா? காலையில துவைச்சிட்டேன் சித்தி. அப்போ ஏன் பெட்ஷீட் இன்னும் அழுக்கு கூடையிலேயே இருக்கு? பெட்ஷீட்டை நாளைக்கு துவைப்பேன். ஏன் இன்னைக்கு பெட்ஷீட் துவைக்க நாள் நட்சத்திரம் நல்லா இல்லையா? பெட்ஷீட் எடுத்துட்டு போய் துவைச்சு போடு. சரிங்க சித்தி. அம்மா விட்ட ரைட்ல எப்படி ஓடுறா பாத்தியா? ரொம்ப நாளா இவளுக்கு துளிர் விட்டு போயிடுச்சு. இவளை நம்ம இப்படியே விடக்கூடாது. ஒரு நிமிஷம் இரு, வரேன். எங்க போற? இரு, வரேன். இப்ப நடக்கிறத வேடிக்கை மட்டும் பாரு. இது வேறையா? எப்படி? சரியான ஆள் தான் நீ. அவளை கையில துவைக்க வச்சு கைவலி வர வைக்க போற. இதெல்லாம் அவளுக்கு பத்தாது. அவளுக்கு இன்னொன்னு பண்ற. அத்தை, ஏய், எதுக்கு எங்க அம்மாவை கூப்பிடுற? அத்தை, சொல்லு ரித்து. அத்தை,
ஓகே அவ்வளவுதானே. ரித்தி இப்ப நம்ம என்ன பண்றது? சரி வா போலாம். ஓகே வா. இந்தா இதையும் சேர்த்து துவைச்சிரு. அத்தை, வாஷிங் மிஷின் ரிப்பேரா இருக்கு. இதெல்லாம் நாளைக்கு துவைச்சு தரட்டுமா? ஏண்டி நீ பிறக்கும் போதே வாஷிங் மிஷினை கட்டி பிடிச்சிட்டா பிறந்த? காயில துவடினா இங்க பாரு, நாளைக்கு அந்த புடவைய ஒரு விசேஷத்துக்கு கட்டிட்டு போகணும். என் மேல இருக்கிற கோவத்தை துணி மேல காட்டி கிழிச்சிடாத. அப்புறம் என் கோவம் என்னங்கிறத காட்ட வேண்டியிருக்கும். பாத்துக்க. வா வா போலாம் போலாம். சொல்லுங்க சீனியர். ஏடி, அக்யூ ஸ்பாட்டட். நம்ம வீட்டு பக்கத்துல தான் ஓடிட்டு இருக்கா. நீ கிளம்பி வா. உடனே வர சீனியர். எங்க போயிட்டா இவ?